மாமா எனக்கு பட்டுப்படவை கட்டி பழக்கம் இல்லையா, அதான் எப்ப இடுப்புல இருந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நல்லதா இருக்கும். ஐயோ, என்ன மாமா மெத்தல எல்லாம் பூ போட்டிருக்காங்க? எல்லாம் நமக்காக தான். அதுல படுத்து தூங்குனா ஜோரா இருக்கும். பூல எல்லாம் படுக்க கூடாது மாமா, பூ நசுங்கிடும். அட மக்கு மக்கு, பூ நசுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா உட்காரு. புடவை கீழே இருக்கு. விழுந்துட. ஐயோ மாமா, இங்க வாங்களே. இங்க வாங்களே. எதுக்கு? அத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க உங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் செய்யணும்னு. அம்மா ராஜாத்தி மகராசியர்மா, அதுக்கு நீ இப்படி படான்னு விழுந்து பல்லகளை உடைச்சுக்காத. வா எந்திரி. அப்புறம் மாமா, கிராமத்துல இருந்து வண்டியில வந்தேன்னா இடுப்பெல்லாம் ஒலிக்குது, தூக்கு தூக்கமா வருது. சீக்கிரமா பாலை குடிங்க, நான் தூங்கணும். ஏய், என்ன கரடி விடுற? விடியற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா? ஏய், எப்படி நீ தூக்கம் வரும்? அறிவு கெட்டவளே, இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. அப்படின்னா? அப்படின்னா வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி, இன்ப ராத்திரி, கனவு ராத்திரி. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன்டே. மாமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். அந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. என்னது? எங்க அப்பா சொன்னாங்க, கண்ட கண்ட ஆம்பளைங்க உன்னை தொட விடாத, அப்புறம் தப்பு தண்டா நடந்துடும், உன் வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க. அதனால தொடாதீங்க. ஐயோ மக்கு மக்கு, எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டவன், நீ என்கிட்ட பயப்படாதா? மாமா, நீங்க ஆம்பளை தானே? சந்தேகம் இல்லாம. அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம்? ஐயோ என்ன மாமா, நீங்க எனக்கு தூக்கம் வருது, நீங்க தோணு பேசிக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்? என்னடா அது வம்பா போச்சு, கிணறு விட்டு பூதம் கிளம்புது. ராஜாத்தி தூக்கம் வருது மாமா. ராஜாத்தி தூக்கம் வருது. ராஜாத்தி தூக்கம். அடிப்பா. அத்தை நடி எழுதுறீங்க அத்தை, மணி 7 ஆக போகுது. எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு, நீ போய் வேலையை பாரு. அடி பாவி செண்டாளி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துல தண்ணி அடிப்பேன். உன்ன கோச்சுக்காத. காலையில குளிச்சு முழுகி மாமியார் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மொத்த வேலை செய்யணும். அதான் மருமகளுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இரு. போ. ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தோம் அத்தை. உங்க பிள்ளை கிட்ட சொல்லி வைங்க, நேத்து ராத்திரி என் மேல கைய போட்டாரு. கைய மட்டும் போடாதீங்க மாமான்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். கையெல்லாம் போடுறது தப்பு இல்ல அத்தை, வேற வேலை இருக்கு. கை போடாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்தாப்பா, நீதான் சமையல்காரனா? ஆமாமா, 12 வருஷமா இருக்கேன். சரி, இனிமே நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ வேலையை விட்டு போ. அம்மா, அதான் சொல்றேன்ல, வெளியே போ. சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கிட்டு போ. நான் எஜமானி மட்டும் பேசிக்கிறேன். அவங்க குணம் உங்களுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லாவே இருக்கு. ராஜாத்தி, சமையல்காரன் ஏன் வேண்டாங்கிற? நல்லா சமையல் பண்ணுவாமா. வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் சமையல்காரன் வச்சு சமைக்கிறது தப்பு மாமா. புரியாம பேசாத. இது சராசரி வீடு இல்ல, கோடீஸ்வரர் குடும்பம். வீட்டுக்கு வந்த மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம். நமக்கு வேற வேலை இருக்கு, வா. இந்த
ராஜாத்தி நீ இப்ப சமையல் பண்ணு. ஆமா. போய் சமையல் பண்ணு. சங்கரா உனக்கு வேற வேலை போ. என்ன? எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது. என்ன இந்த வீட்ல ஒரு அடுப்பு காணோம், விராட்டிய காணோம், விறக காணோம், சட்டப்பாடைய காணோம். வா, இதான் கேஸ் ஸ்டவ். இதான் எவர் சில்வர் பாத்திரங்கள். எப்படி சமையல் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். பா, எனக்கு ஒண்ணு யாரும் சமையல் சொல்லி கொடுக்க வேண்டாம். என்னை விட்டு இந்த ஊருக்கே சொல்லி கொடுப்பேன். இந்த பாருங்க, எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது. இதுல சமைச்சு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. மண்பானை சமையல் தான் ருசிக்கு ருசி, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க எங்கும் போக வேண்டாம். எங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வரோம். அதுக்கு தெரியும். ஏண்டா புளியார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிடும் போல இருக்கே. நீ கவலைப்படாத. இது பச்சை களிமண்ணு. சூளையில வச்சு சுட்ட நம்ம வழிக்கு வந்துரும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அப்பா, அப்பா. என்னம்மா? என்னம்மா? என்ன 2 பேரும் எந்திரிக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பானை கூப்பிட்டா 2 பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பானை கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பானை கூப்பிட்டா நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ. அப்பா, சந்தைக்கு போய் சட்டிப்பானை, கறி அடுப்பு, விறகு, விராட்டி, பரங்கிக்காய், சொரக்காய், கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிம்மா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க, உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா, அப்படித்தான். எனக்கு கூட மண்பானை சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எரும தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப தொட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன, நீங்க எருமை தயிர் நிறைய சாப்பிட்டுருப்பீங்கன்னு. முகத்திலையா? பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி. மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர்கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்லாம் எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு, ஆனா மாடு இல்ல. மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான். ஏங்க, உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு? வயக்காடு தான், விவசாயம் தான். ஓஹோ, மாடு எல்லாம் நிறைய இருக்கும். இல்ல, அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாரு. ஏங்க, உங்களுக்கு கண் எரியல? பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கோம். நெருப்பா? பக்கத்துல குடிச்ச கடிச்ச ஒண்ணும் இல்லையே. அட, இங்கேயே புடிச்சு போட்டுருக்கீங்க. ஐயோ, எரியா, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்னது, ரயில் இன்ஜினுக்கா? ஃபயரியா? புரியாதவங்க கேட்டா சொல்லிட்டு போயா. உன் வேட்டியில பிடிக்கிற வரைக்கும் நீ ஓட மாட்டிய. வாடா, ஓடிடுவா. கதவு பாரு. ஆமா, யார் எப்படி போன என்ன, நாம தப்பிச்சுக்கலாம். நெருப்பு, நெருப்பு, தீ, தீ. என்ன ஒரே புகையா இருக்கு? என்ன எல்லாரும் மொத்தமா வந்து வேடிக்கை பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல சமையல் பண்ணதை யாரும் பார்த்தது இல்லையா? ஆஹா, என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு சமையலை பார்த்ததே இல்லம்மா. குப்பு குப்புன்னு புகை வந்ததும் தீ பிடிச்சிச்சோன்னு நாங்க பயந்துட்டோம். சம்பந்தி, அது வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு சமையல் பண்ணிருக்கான். இவ்வளவுதானா? ஐயா, இதுக்கு மேல தீயே பிடிக்கணுன்றியா? புகை நேரத்துல இருந்துகிட்டு நீ வேற. இவ்வளவுதானா? அவ்வளவு. ராஜாத்தி, நீ ஏமா அந்த வீட்டு வேலை சமையல்லாம் செய்யணும்? அதான் மாமா ஒரு பொண்ணுக்கு அழகு. ஒரு சாதாரண குடும்பத்துல வாழ்க்கப்படுற பொண்ணுக்கு நீ சொல்றது அழகா இருக்கலாம். ஆனா நீ யாரு தெரியுமா? யாரு? ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு பொண்டாட்டி, ஒரு விளையாட்டு வீரனுக்கு பொண்டாட்டி, இருக்குமா சொல்ல போனா ஒரு சகலகலா வல்லவனுக்கு பொண்டாட்டி. என்ன மாமா நீங்க? நான் அவங்க ஒருத்தருக்கு தானே பொண்டாட்டி. நீங்க 5-6 பேருக்கு பொண்டாட்டிங்கிறீங்களே. ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது? அட புரியாதவள, அந்த 5-6 பேரு நாண்டி, நான் அந்த 5-6 பேருக்கு சமம்னு சொல்ல வரேன். ஏதோ குண்டா இருக்கீங்க. ஒரு 2 பேருக்கு சமம்னு சொன்னா ஒத்துக்கலாம். 5-6 பேருக்கு நீங்க எப்படி மாமா சமமாக முடியும்? ரொம்ப சிரமம். உங்ககிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியல. என்ன எதுக்கு திருத்தணும்? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்திருக்காங்க. ஆமா, நேத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னியே, உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்படி நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு. நீங்க எந்த அப்பா கிட்ட கேட்டீங்க? எந்த அப்பாவா? எல்லாருக்கும் ஒரு அப்பா தாண்டி இருக்க முடியும். எனக்கு மட்டும் 2 அப்பா இருக்காங்களே. 9 வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர். அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண போனேன்னா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர். எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, ரொம்ப புத்திசாலி. புருஷன் பொண்டாட்டி மேல கைய போடக்கூடாதுன்னு சொல்றவன் புத்திசாலியா? அந்த மண்ணாங்கட்டி, மரமண்டை, மாங்காய் தலை எனக்கு என்னடி தெரியும்? நான் படிச்சவன். நான் சொல்றேன் கேளு. தாலி கட்டுற புருஷன் பொண்டாட்டி மேல கைய போடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தப்பே இல்ல. இந்த கிஜி கிஜி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல கைய போடுவீங்க, அப்புறம் கட்டு பிடிப்பீங்க, அப்புறம் இந்த சேலை எதுக்கும்பீங்க, அப்புறம் கண்ணத்தோட கண்ணத்தெல்லாம் வச்சு முத்தெல்லாம் குடிப்பீங்க, அப்புறம் பல்லானது. உங்களுக்கு என்ன, நான் எல்லாம் கெட்டு போயிடுவேன். ஏடி, உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க.
அப்புறம் ஏண்டி என்ன நெருக்க விட மாட்டேங்கிற? ஆமா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? வாங்க. இங்க உட்கார, நீங்க அங்க போங்க. எங்க கிராமத்துல கல்யாணி அக்கா இருக்காங்களா, அவங்க தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை அவங்க கிட்ட விளையாடினாங்களா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் கெட்டு போன கழுத, தட்டு கட்ட கழுத, கிறுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டினாங்களா. பாவம் அந்த அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு. அதேதான் நானும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துகிட்டா கெட்டு போனான்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு இல்லம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஐயோ, எப்படி மாமா ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க? அது எப்படி? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன? கொலை. கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலைதான். பாத்தீங்களா? அது மாதிரிதான் இதுவும். இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டு போயிடுவேன்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுத இந்த கழுத இருக்கு அப்படி இப்படின்னு திட்டினா நான் கிணத்துல குதிக்கணும்ல. அதான் மாமா சொல்றது, கைப்படாதீங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இது கூட புரியல. என்ன மக்கு மாமா நீங்க. ஐயோ, இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன்? சரி, முயற்சியை கைவிடக்கூடாது. இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல. முதல்ல அவளை நாகரிகம் பொண்ணா மாத்தணும். அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான். விட்டு புடிடா பாலு, விட்டு புடி.